இன்னைக்கு ஹாலிவுட்ல இருந்து பல படங்களை வந்து நாங்க தமிழ்நாட்டிலையும் உலகத்திலையும் பல பேர் அந்த ஹாலிவுட் சினிமாக்களை கொண்டாடி இருக்கிறோம். அந்த போர்ல எல்லாம் வந்து ரெண்டு தரப்பும் துப்பாக்கியால சண்டை பிடிக்கிற விஷயங்களை பார்த்துட்டே இருப்போம். இன்றைக்கு இந்த உலகம் போருக்குள் இருக்கிறது. தினம் தினம் நாங்கள் போரோட செய்திகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த போரோட செய்திகளை நமக்கு வந்து ஈரான் வந்து இஸ்ரேல்ல பொம்போடுது, அமெரிக்கா வந்து ஈரான்ல பொம்போடுது. ரெண்டு பேரும் மாறி மாறி இத்தனை குண்டு இன்றைக்கு விழுந்துச்சு, இத்தனை குண்டு இங்க இவங்க அடிச்சாங்க, இத்தனை குண்டு துபாயில விழுந்துச்சு என்ற அந்த ஸ்கோரை பார்த்துட்டே இருக்கோம். ஒரு மக்கள் இருப்பார்கள், அவர்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கும். அந்த குண்டு போய் விழுகிற அந்த நேரத்தில் அவர்கள் ஒரு பிறந்த நாளை கொண்டாடுவதற்கு முயற்சி பண்ணியிருக்கலாம், அவர் ஒரு கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கலாம், அங்கு ஒரு மரண வீடு நிகழ்ந்திருக்கலாம், ஏதோ ஒரு விஷயம் நிகழ்ந்திருக்கலாம். எப்பவுமே போர் படங்களை நாங்க பார்க்கும்போது போர் புரிகிற ரெண்டு தரப்பை பத்தி தான் படங்கள் வந்துட்டே இருக்கும். இந்த பக்கம் ஒரு 1000 கன், அந்த பக்கம் ஒரு 1000 கன், இந்த பக்கம் ஒரு பலகுழல் துப்பாக்கியை வச்சுட்டு ரெண்டு பேரும் துப்பாக்கிகளை சுடுகிற காட்சிகளை தான் பார்த்திருக்கோம். இந்த துப்பாக்கிகள் சுடுகளுக்கு நடுவுல ஒரு மக்கள் இருக்கிறார்கள், ஒரு வாழ்க்கை இருக்கிறது. போர்ன்றது வந்து நம்ம போரை எப்பயுமே பார்க்கும்போது ஏதோ துப்பாக்கிகள் சுட்டுட்டே இருக்கிற விஷயம் நினைக்கிறோம். அப்படி இல்லை. போரோட வாழ்க்கை தான் என்னுடைய வாழ்க்கை. நான் பிறந்ததிலிருந்து என்னுடைய இளமை கால வாழ்க்கையும் போருக்குள்ளதான் இருந்தது. அந்த போருக்குள்ளதான் நாங்க படித்தோம். அந்த போருக்குள்ளதான் எங்களுடைய சிறு வயது விளையாட்டுகள் இருந்தது. அந்த போர் தான் எங்களோட விளையாட்டாகவும் இருந்தது. இந்த பாட்டில் பார்த்தது போல நாங்களே எங்களுக்கான துப்பாக்கிகளை இது பண்ணி போரே விளையாட்டாக இருந்தது. அந்த போருக்குள்ளதான் காதல் இருந்தது. அந்த போருக்குள்ளதான் திருமணம் இருந்தது. போரோட வழிகளைத்தான் சொல்லியது. ஆனால் போரோட வழிகள் என்பது வெறும் அழுகையாகவும் ரத்தமாகவும் மட்டுமே சொல்றதில்லை, அதுக்குள்ள இருக்கிற வாழ்க்கையாகவும் சொல்றது என்று சொன்னது அந்த படம். ஸோ அப்படி ஒரு வாழ்க்கையை தான் நான் இந்த படத்துல தமிழர்கள் இந்த படத்தை ரசிப்பார்கள் என்று நினைக்கிறேன். ஏன்னா ஒரு பரபரப்பான ஒரு த்ரில்லரை ரசிக்கக்கூடியவர்களாக அந்த படங்கள் வெற்றியடைய வைத்தவர்களாக